இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் நாள் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா திமுகக்கு இன்னைக்கு நாள் ரொம்ப படுமோசமா இருக்கு. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா சொல்லுவாங்க, காலையில எழுந்தா யார் மூஞ்சியும் பார்க்காம ஒண்ணு என் முகத்தை பாரு, இல்லைன்னா சாமி மூஞ்ச பாரு, இதை தாண்டி பார்க்காத, அப்பா மூஞ்ச பார்த்தாலும் நாங்க அன்னைக்கெல்லாம் அடி வாங்குவோம்னு சொல்லுவாங்க. அதனால ஒண்ணு எங்க அம்மா முகத்தை பார்ப்போம், இல்லைன்னா நேரா எழுந்து போய் கடவுள் போட்டோவை போயிட்டு கண்ணை முடிச்சு போய் அங்கே பார்த்துட்டு அப்புறம் தான் அன்னைக்கு காலையை தூங்குவோம். அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா ஃபேஸாக இருந்தாலும் வெளியே யார் ஃபேஸாக இருந்தாலும் பார்ப்போம். அந்த மாதிரி இன்னைக்கு திமுக காரங்க யார் மூஞ்சில முழிச்சாங்கன்னு தெரியல. சட்டப்பேரவையில் எழுந்து எஸ் யுவர் ஆனர் அப்படின்னு எழுந்தாலே போதும், வச்சு வளாசுன்னு வளாசிட்டு உட்கார் அப்படின்னு உட்கார வச்சுட்டாங்க. விரிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் லாவண்யா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். முன்னாடி நான் சட்டப்பேரவை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஆனால் நேற்று சட்டப்பேரவையில் வேளாண் துறை அமைச்சர் அவருடைய வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த சின்ன டிஸ்கிரிப்பன்சி என்ன அப்படின்னா, இவர் இந்த ஓவரா புகழறாங்க. இந்த தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்றது, அதோட மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்னுட்டு ஒரு ஒரு லைனோட அவங்கள புகழாரம் சூட்டிட்டு விட்டுறணும். ஓவரா புகழறான்ற பேர்ல அவர் இவர் இப்படி அப்படின்னு பேசுறது எனக்கு சத்தியமா நேத்தே பிடிக்கல. என்னையா பண்றீங்க, ஏயா அவருக்கு கெட்ட பேரை வாங்கி தர மாதிரி பண்றீங்கன்ற மாதிரி இருந்தது. எனக்கு நிஜமாவே அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த மாதிரி யாருமே முகஸ்துதி பாட வேண்டாம். அதுக்கு பதிலாக அந்த நன்றியை, அந்த விசுவாசத்தை நம்ம வேலையில காட்டுவோம். அது மூலமா நல்ல பேர் வாங்கலாமே தவிர இப்படி பேசி நல்ல பேர் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் எதிர்பார்க்கறது செயலை காட்டுங்க. அந்த செயலை சுத்தமாக செய்து காட்ட வேண்டியது நம்முடைய வேலை, அவ்வளவுதான். அதை தாண்டி எதுவுமே கிடையாது. ஆனா அவருக்கும் அது பிடிக்காதுன்றது பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இது ஒரு பெரிய விஷயமா வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் பண்ணாங்க இவங்க எல்லாம் பண்ணாங்கன்னு நம்ம பண்ணா அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். சரி, அடுத்து இன்னைக்கு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சட்டப்பேரவையில் செம்ம ஜாலி மோட்ல தான் போச்சு. அதுதான் உண்மை. எல்லாம் படத்துக்கு போய் பார்ப்போமா, டிசி ரிலீஸ் ஆயிருக்கு, அங்கே போகலாமா இங்கே போகலாமான்ற பட்சத்தில் உட்காந்து சட்டப்பேரவை முக்கியம், அது முடிச்சுட்டு தான் மாதிரி வேலை அப்படின்னுட்டு பார்த்துட்டு போகிறவங்க பல பேர் அதிகமாயிட்டாங்க இந்த தடவை. காலேஜ் போகிற தம்பி தங்கிகள் பல பேர் நம்ம கட்சியில் இருக்கவங்களும் சரி, எங்களை சுற்றி இருக்கவங்களும் சரி, அவங்க சொல்கிறாங்க, அக்கா இன்னைக்கு காலேஜில் முக்கால்வாசி பேர் ஃபோனில் இந்த சட்டப்பேரவை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிளாஸை கவனிக்கிறாங்களோ இல்லையோ, ஃபோன் ஒரு பக்கம் வச்சுட்டு ஹெட்செட்டை போட்டுட்டு இதை கவனிக்கிறாங்க. இதுக்கு அடுத்து பெண்கள், அதாவது நம்ம தமிழ் லாங்குவேஜ் தெரியாத பெண்கள், மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள், அவங்களுக்கு தமிழே தெரியாது, ஆனால் அவங்களும் சட்டப்பேரவை பார்க்குறாங்கன்றது சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்மளுடைய தமிழ்நாட்டை இந்தியாவே உற்று நோக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் தமிழ்நாட்டை இந்தியாவின் முக்கியமான முன்னோடியான நகரமாக மாற்றுறதுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அதுல அவரு ஒரு 10% சக்சஸும் ஆயிட்டாருன்னு தான் சொல்லணும். இன்னும் நம்ம 90% தாண்ட வேண்டியிருக்கு. அதுல ஒரு இன்ச்சு தான் ஒருத்தர் எழுந்து, நீங்க எல்லாம் அதை ஒழிச்சிட்டேன் இதை ஒழிச்சிட்டேன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க இன்னும் காசு வாங்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு எம்எல்ஏ சொல்லும்போது திமுக சைட்ல இருந்து டக்குன்னு எழுந்து புசி ஆனந்தையா அவர்கள் சொன்னாரு, அதெல்லாம் உங்க ஆட்சி காலத்திலயா இருக்கலாம், இந்த ஆட்சி காலமா இருக்காது, உங்க ஆட்சி காலம் மாதிரி பல நாள் ஆகுது, இந்த ஆட்சி காலத்துல அது ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அப்படி நடந்தது யாரா இருந்தாலும் நானாக இருந்தாலும் முதலமைச்சர் பக்கத்துல உட்கார முடியாது, எங்களை இப்படி தூக்கி வெளியே போட்டுருவாரு. நான் பல வீடியோக்கள்ல சொன்னேன். நார்மலா தமிழக வெற்றி கழகத்துல இருக்கவங்கள எம்எல்ஏக்களை, எம்பிக்களை, ஆதவர்ஜுன் அவர்களை, புசி ஆனந்தையா அவர்களை, மரிய வில்சன் அவர்களை, பல பேரை பேச தெரியாது, இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொன்ன அத்தனை பேருக்கும் வாய்க்கு பூட்டு போட்ட கதையா இன்னைக்கு இவங்க எல்லாரும் சும்மா வெளுத்து வாங்கினாங்க. அங்க ஒரு கொஸ்டின் கேட்டா அங்க ஒருத்தங்க ஒரு அம்பை விட்டாங்கன்னா அந்த அம்பை தவிடு பொடியாக்குற அளவுக்கு இவங்களுடைய வார்த்தைகள், அடுத்து அவங்க பேசின பதில்கள் இருந்தது. இது நிஜமாவே ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். நிச்சயமா அவங்க பேசுனதுல அவ்வளவு டெப்த். அவங்களுக்கு படிக்கும்போது மிஸ்டேக்ஸ் வரலாம், பேசும்போது சரளமா அவங்க தோன்றத தப்புன்னு சொல்லும்போது அந்த ஆக்ரோஷமான ஒரு பதில் வருது பார்த்தீங்களா, மனசார உண்மையா இங்க இருந்து வருது பார்த்தீங்களா, அது நிஜமாவே ரொம்ப நேர்மையா இருக்கு. புசி ஆனந்தையாவா இருக்கட்டும், ஆதவர்ஜுன் அவர்களா இருக்கட்டும், இப்போ மரிய வில்சன் அவர்களா இருக்கட்டும், அந்த துறை சார்ந்த எத்தனை அமைச்சர்கள் எழுந்து பேசினாங்களோ, முதல்ல ஸ்டார்ட் ஆனது எதிர்கட்சி தலைவரின் மூலமாக. ஃபர்ஸ்ட் எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணாரு, எழுந்து அங்கிருந்து தான் அந்த மொக்க வாங்குறதா ஸ்டார்ட் ஆச்சு. எதிர்கட்சி தலைவர் எழுந்துட்டு பேசுறாரு இல்லையா, பேசும்போது இதெல்லாம் பண்ணல, நான் இதுக்கெல்லாம் மேகதாது பத்தி பேசல, மேகதாதுக்கு என்ன பண்ண போறீங்க, ஆனா இந்த 5 வருஷம் இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்களாமா, வந்த 3 மாசத்துல இவர் டேம் கட்டக்கூடாதுன்ட்டு அப்படியே சுப்ரீம் கோர்ட் போயிட்டு கேஸ் ஜெயிச்சு கட்டல அப்படின்னு நிக்கணுமாமா. பார்த்துக்கோங்க வித்தியாசத்தை. அடுத்தது குறுவை சாகுபடிக்கு எதுவுமே தரல. விவசாயிகள் தள்ளுபடி எப்போ பண்ண போறீங்க? விவசாயிகளுக்கு பயிர் தள்ளுபடி 100% பயிர் தள்ளுபடி எப்போ பண்ண போறீங்க?
இதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பேசினாரு. அதுல முக்கியமான மொக்க வாங்கின விஷயம் எந்த இடம் அப்படின்னா குறுவை சாகுபடிக்கு வந்து நீங்க ஒண்ணுமே பண்ணல. குறுவை சாகுபடி அப்படின்னும் போது எனக்கு அவ்வளவா டீட்டெயில் தெரியாதுங்க. அதுக்குள்ள வந்து அவங்க சொன்னதுமே நான் போய் கூகுள் அடிச்சு பாக்குறேன். குறுவை சாகுபடி அப்படிங்கிறது ஜூலைல இருந்து ஆரம்பிச்சு செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் தான் அதுல வந்து அவங்க பயிர் செஞ்சாங்களா, செய்யலையா, வறட்சியா, தண்ணி பற்றாக்குறையா, இது எல்லாமே தெரியும். ஸோ நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைஞ்சது மே 10 இருந்து. அப்போ ஜூன் ஆரம்பிக்குது அப்படின்னா இது எப்போ ரிசல்ட் தெரியும்? அக்டோபர் அப்படின்ற மாதிரி, செப்டம்பர் இல்லைன்னா அக்டோபர்ல தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் இதுக்கு என்ன நிவாரணம் கொடுக்கணுன்றதை பத்தி நம்ம பார்க்கணும். இப்போ நிவாரணம் கொடுக்கணும்னா யார் கொடுத்துருக்கணும்? ஏப்ரல்ல போன செப்டம்பர்ல குறுவை சாகுபடி நடந்தவங்களுக்கு இருக்கு ஏதாவது நிவாரணம் கொடுக்கணுமா, இல்லை விவசாயிகளுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுக்கணுமா, குறுவை சம்பந்தமா அப்படின்னு யோசிச்சிருந்துருக்கணும். ஏப்ரல் கூட கொடுத்துருந்துருக்கணும். ஆனா எங்க தலையில கட்டுறாங்க பாருங்க, கரெக்டா நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலையில கட்டுறாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னத்துக்கு கொடுத்துருக்கணுமாமா. அங்க இன்னொரு மொக்க வாங்கிட்டாரா? இதேதான் செங்கோட்டையன் ஐயா அவர்களும் சொன்னாங்க. அது வந்து இன்னும் செப்டம்பருக்கு அப்புறம் தாங்க அதை பத்தி கணக்கு போட்டு பார்க்கணும், இப்போ போடக்கூடாதுன்றது. அது அழகா கூகுள் அடிச்சாலும் தெரிஞ்சிருது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாரு? ஆதவ அர்ஜுனா மேல உங்க மாமனார் தான் இவ்வளவு கோடி கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது அதை வாங்கணும் உங்க அப்பா கிட்ட போய் கேளுங்க. ஏன்னா இங்கதான் உங்க அப்பா இல்லைல்ல, உங்க அப்பா காணும் இல்லைங்க, அதனால வீட்டுக்கு போய் கேளுங்க. அவர் ஒரு குட்டு வச்சாரா? இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட குட்டு வாங்கி 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 வீட்டுக்கு போகும்போது திமுக காரங்க தலையில இவ்வளவு பெருசா வீங்கி போயிருக்கு எல்லாருக்கும். அதுல இன்னொரு எம்எல்ஏ, அதாவது சமீபத்துல இதுக்கு முன்னாடி சட்டப்பேரவையில வந்து மூஞ்ச வச்சுக்கிட்டு பக்கத்துல கிண்டல் பண்ணிட்டு இருந்தார் பாருங்க. நம்ம எதிர்க்கல, நம்ம தமிழக வெற்றி கழகம் சைட யாரோ முகத்தை பார்த்து கிண்டல் பண்ணி நம்ம சபாநாயகர் அவர்கள் கூட சொன்னாரு, தயவு செய்து எல்லாரும் நேரலையில பாக்குறாங்க, கொஞ்சம் இந்த மாதிரி மூஞ்ச அஷ்டகோணல் பண்றது, அதுல வித்தியாசமான செய்திகள் செய்யறதெல்லாம் பண்ணாதீங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த மினிஸ்டர், அந்த மனிதர், அந்த எம்எல்ஏ அவர் என்ன பண்ணாரு? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசுறதுக்கு மைக் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, எல்லாம் கருப்பு சட்டை போட்டு வந்திருக்காங்கல்ல, அங்க வந்துட்டு என்ன சேகர் பாபுன்னு அவர் தான் நிக்கணுமா, நம்ம நிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. அன்னைக்கு ஒரு ரியாக்ஷனு, அது ட்ரெண்ட் ஆச்சு. நேற்று இந்த ஒரு ரியாக்ஷன், அது ஜூம் பண்ணி காட்டுறாங்க. இன்னைக்கு அதே மனிதர் கப்பு சிப்புன்னு உட்காந்துக்கிறாரு. சேகர் பாபு எப்ப அவர் வேற எங்கேயும் உட்காந்துருக்காரு. மொத்தமா எல்லா கிரிமினல்ஸும் அந்த இடத்துல உட்காந்த மாதிரி, செந்தில் பாலாஜி பக்கத்துல மார்க்கண்டேயன், இத்தனை பேரும் அங்கதான் சுத்தி இருக்கிறாங்க. சௌமியா அன்புமணி அவர்களின் பேச்சு. இதுக்கு முன்னாடி நான் இவங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். அவங்க ஃபர்ஸ்ட் டைமே காவிரி எங்க உருவாகுது, குடகுல ஆரம்பிச்சு அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லா சொல்லி எங்க வந்து முடியுது, யாருக்கு அதிக ஷேர் இதுல, அவங்க பக்கம் ரொம்ப கால்வாசிக்கு கம்மியா தான் அவங்க பக்கம், மீதியெல்லாம் நம்ம பக்கம் தான் ஓடுதுன்றது கொண்டு அந்த டீட்டெயில் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதையே இன்னைக்கு கொஞ்சம் இன்னும் அதை திருப்பி கொஞ்சம் சொல்லி அதுக்காக ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு இவங்க சொல்றாங்க, ஒண்ணு கட்டணும் இல்லைன்னா கட்டக்கூடாது, இவ்வளவுதான், இதுக்கு மேல எந்த ஒரு ஸ்டெப் எடுக்க வேணாம், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பார்க்கலாம். அடுத்து இந்த பார்ட்டி ஃபண்ட் சம்பந்தமா பேச்சுக்கள் ஓடிட்டு இருக்கும்போது அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் எழுந்து சொன்னாரு, 3 துறையை நாங்க வந்து ஆடிட் பண்ணிட்டோம், அதோட ரிப்போர்ட்டு சிஎம் முதலமைச்சர் அவர்களின் டேபிள்ல இருக்கு, என்ன ஸ்டெப் எடுக்கணும், என்ன பண்ணணும், அதை பத்தி எப்போ பேசணுன்றது அவருக்கு தெரியும், அவர் சொல்லுவாரு. அது வரைக்கும் நாங்க அமைதியா இருப்போம். இன்னும் மற்ற துறையும் ஸ்டார்ட் பண்ண போறோம், ஒன்னொன்னா நடந்துரும். அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமா எங்க இது எதுக்கு வந்ததுன்னு இந்த கசிவுன்ற வார்த்தைக்கு, கசிவு லீக்கேஜ் நாங்க இப்பதான் கேள்விப்படுறோம். என்னமோ ஒண்ணுமே தெரியாத குழந்தைங்கடாப்பா, எல்லாம் வாயில விரல வச்சாலும் கடிக்க தெரியாது சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நடிக்கிறாங்க. கசிவுன்னா என்னங்க? கசிவுன்னா என்ன? புதுசா வார்த்தையை கண்டுபிடிக்கிறீங்க. இது கசிவெல்லாம் சொல்லக்கூடாது, ஒரு பெரிய கதவு சைஸ்க்கு ஓட்டன்னு சொல்லணும். அதை அடைக்கலாம் முடியாது, மொத்தமா உடைச்சு பேத்து தரமட்டமாக்கி புதுசா கட்டணும். அந்த முயற்சியில தான் தமிழக வெற்றி கழகமும் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களும் இருக்காங்க. ஒருத்தர் விடாம அடுத்து சபாநாயகர் கூட இல்ல இன்க்ளூடட். இவரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சர் எழுந்துக்கிறாரு பேசலான்னு, கருப்பு சட்டை போட்டுட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தார் இல்லையா சட்டப்பேரவைக்கு, அது முடிச்சுட்டு வெளியே வரும்போது நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு நாங்க கேள்வி கேட்கறதுல எப்படி ஆடி போறாங்க அப்படி இப்படின்னு உதார் விட்டாங்கல்ல. இன்னைக்கு கதை அது காரணமே அந்த விஷயத்தினாலேயே வேற ஒருத்தர் சொல்ல வேண்டிய பதில முதலமைச்சர் அவர்கள் எழுந்து நான் பேசுறேன் அப்படின்னு எழுந்து நின்றுட்டாரு. அவர் எழுந்து நின்னதுமே இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுக்குலாம் டைம் கொடுக்கல அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. சபாநாயகர் செம்ம டோஸ் உட்காடுறீங்களா இல்லையா, அவ்வளவுதான், விதியை மீறாதீங்க அப்படி இப்படி. எனக்கு ஐயா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அசிங்கமாவே தெரியலையா, இப்படி ஒருத்தர்கிட்ட திட்டு வாங்கும்போது, சத்தமா ஒருத்தர் உங்களை பார்த்து பேசும்போது கூச்சமாவே இல்லையா? தவறு செய்யறீங்க, அது வந்து ஒருத்தர் சரி அட்லீஸ்ட் சுட்டி காட்டும் போது புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சமாவது அடங்கி உட்காரலாம்ல. முதலமைச்சருடைய லுக்கு பார்க்கணும், நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய லுக்கு எப்படி என்ன சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அப்படின்னாரு.
அதுக்கப்புறம் அவர் அப்படி உட்காந்தப்புறம் ஆரம்பிச்சாரு பாருங்க, எல்லாருக்குமானது காவிரி தான் மாதிரி நம்மளுடைய உயிர் தான் இந்த காவிரி நீர். இதுக்கு வந்து கேம்லாம் யாரும் ஆட மாட்டாங்க, இதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படணும்னு சொல்லிட்டு டொங்குன்னு ஒரு மூக்குல குத்துனா மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார் முதலமைச்சர் அவர்கள். சும்மா சும்மா வந்து இதை பண்ணு அதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு, காவிரி நீர் டேமு அப்படின்லாம் பேசிட்டு இருக்கீங்க. 1969 யார் நீர் மேலாண்மை பார்த்துக்கிட்டது? நீர்வளத்துறை அமைச்சர் யாரு? கொஞ்சம் அங்க போய் ஹிஸ்டரியை பாருங்க. 2 டேம் கட்டினப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நாங்க அப்படிப்பட்ட கட்சி, இப்படி 2 டேம் கட்டிட்டு இருந்தாங்க. அப்ப வாயை மூடிட்டு இருந்துட்டு கட்டாதீங்கன்னு ஒரு வாய் சொல்ல தெரியல, ஒரு வார்த்தை சொல்ல தெரியல. இப்ப வந்து இது ஏன் பண்ணல அது ஏன் பண்ணல அப்படின்னு வந்து 3 மாசத்துல கேள்விங்களை பாருங்களேன். அதாவது இவங்க என்னெல்லாம் பண்ணலையோ அதெல்லாம் சொல்லி காட்டக்கூடாது, அவங்க சொல்லவும் மாட்டாங்க, அதை அவங்களுடைய சக்சஸ் தான் காட்டுவாங்க. ஆனா இங்க இதெல்லாம் நடக்கல, அவங்க பண்ணாத எல்லாத்தையுமே நம்ம பண்ணல அப்படின்னு ஒரு பிம்பம், போலி பிம்பத்தை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குனா என்ன ஆகும்? மக்கள் இவங்க மேல ஏமாறுவாங்க. அதுதான் கண் கூட தினம் நம்ம வந்து சோசியல் மீடியால பார்த்துட்டு இருக்கோமே. இதுக்கு மேல இவங்க சொல்றது இந்த உருட்டுக்களை நம்ம நம்பவா போறோம்? ஆனா நச்சுன்னு ஒரு விஷயத்த கடைசியா ஒண்ணு முடிச்சாரு. பேப்பரை படிங்கன்னு சொன்னா கேட்குறீங்களா? குறுவை சாகுபடிக்கு நாங்கள் ஆல்ரெடி கொடுத்தாச்சு தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அதுக்கும் வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அது வந்து சிறப்பு தொகுப்பு, நான் கேட்கறது வறட்சி நிதி, அதுக்கு தான் செங்கோட்டையன் வச்சுது, அது செப்டம்பருக்கு அப்புறம் கொடுக்கறது இப்போ இல்லை, உட்காருங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் இப்படி அசிங்கப்படுறீங்க ஒரு விஷயத்தையும்? முக்கியமா இன்னொரு விஷயங்க, எத்தனை பேர் நம்ம ஃபாஸ்டாக் யூஸ் பண்றோம் நம்ம கார்ல? நாங்களே வந்து இப்போ போறோம் அப்படின்னா, எங்கேயாவது டிராவல் பண்றோம் அப்படின்னா, முதல் நாள் நைட்டே என் ஹஸ்பண்ட் வந்து டக்குன்னு அதை ரீசார்ஜ் பண்ணிட்டு வரேன், நான் போகும்போது எங்க கம்மியாயிடுமோ, எங்கேயாவது ஷார்ட்டேஜ் ஆகிட போகுது பார்த்து அப்படி அவங்கவுங்க உழைச்சு அவங்கவுங்க ஃபாஸ்டாக் கட்டுறாங்க இல்லையா? கார் வைத்து இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த ஃபாஸ்டாக் பற்றி தெரியும். அங்கே வந்து சபாநாயகர் அவர்கள் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து ஃபாஸ்டாக் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் வந்து 2 கார்களுக்கு ஆல் இண்டியா லெவலில் அப்படின்ற ஒரு சில பெர்மிஷன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் ஃபாஸ்டாக் வந்து இன்னும் ஒரு காருக்கு எக்ஸ்ட்ரா தரலாம் அப்படின்ற மாதிரி ஏவா வேலு கேட்குறாரு. நீ ஊரை சுத்திட்டு இருப்பியா? கொடுக்கறதே ஓசி, அதை வாயை மூடிட்டு வாங்கிக்காம இன்னும் எக்ஸ்ட்ரா வேற கேட்கற பத்தியா உன்ன மாதிரி ஆளுங்கள் எல்லாம். ஆனா முதலமைச்சர் அவர்கள் இப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு சிரிச்சுக்கிட்டு, வெக்கமாவே இல்லை இதுங்களுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாரு. இதுக்கு நடுவுல ஒரு பெரிய பாம்பு தூக்கி இன்னைக்கு சட்டப்பேரவையில போட்டாங்க. என்ன பாம்பு போட்டாங்கன்னா, நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா முதலமைச்சர் அவர்கள் வந்து எம்பிக்களுக்கான கூட்டம் கூட்டுறாரு. அந்த கூட்டத்துக்கு அனைத்து தமிழக எம்பிக்களும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனா இதுக்கு திமுகல இருந்து எம்பிக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா கேட்டு சொல்லுங்க. இது என்ன உள்குத்து அப்படின்னா, போன வருஷம் வரைக்கும் ஏப்ரல் வரைக்கும் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? டீலிமிட்டேஷன், நாங்க இதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேப்பரை கருப்பு சட்டை போட்டு ஸ்டாலின் ஐயா அவர்கள் கொளுத்தினர். ஞாபகம் இருக்குங்களா? நம்ம எல்லாரும் அதை டிவியில பார்த்துருப்போம். இப்போ அதே டீலிமிட்டேஷன் மேல இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அதுல ஏத்துக்கப்பட முடிஞ்சா ஓகே தான் அப்படின்னு டெல்லியில வார்த்தை விட்டுருக்காங்க. அதனால தான் எங்களுக்கு ஒரு தகவல் வருது, டெல்லியில அதாவது இந்த மொத்தமா எம்பிக்கள் கூட்டம் கூடும், அதுல 3/2 ஓகே ஆனாதான் அது டீலிமிட்டேஷன் சக்சஸ் ஆக முடியும். ஆனா இது இத்தனை நாள்ல வந்து திமுக வந்து அதை ஒத்துக்காத மாதிரி அப்படியே இது பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தடவை இங்க ஆட்சி திமுக இல்லை இல்லையா, தாவேகா இல்லையா, இவங்களுக்கு எப்படி குடைச்சல் கொடுக்கலாம்? அதாவது நம்ம ஒத்துக்காத மாதிரியும் இருக்கணும், ஆனா அப்படியே சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கணும். அது ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன தெரியுமா? ஒண்ணு, அங்க அந்த கூட்டம் கூடும்போது நாங்க ஆமோதிக்கிறோம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, வெளிநடப்பு செஞ்சுட்டாலே அவங்கள வந்து கழிச்சிருவாங்க. இது நம்ம சட்டப்பேரவையிலும் உண்டு. அப்போ இருக்கிறவங்கள வச்சுதான் கணக்கு பண்ணுவாங்க. இப்போ ஒரு 100 பேர்ல 30 பேர் வெளியே போயிட்டாங்கன்னா இருக்கிற 70 பேர்ல எத்தனை பேர் சப்போர்ட்? அப்போ ஒரு 40 பேர் சப்போர்ட்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? 40 பேர் சப்போர்ட் பண்றாங்க இருக்கிற 70 பேர்லன்னா, அப்போ 40 பேருக்கு அப்போ டீலிமிட்டேஷன் அப்ரூவல் வந்துடும். இப்போ அங்க திமுக காரங்க அந்த 30 பேர் இருக்காங்க அப்படின்னா, மொத்தம் 100 பேர்ல 40 பேர் தான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க, 60 பேர் எதிர்க்கிறாங்கன்ற கணக்கு வந்துடும். அதை காரணம் நாங்க எதிர்த்தவங்க மாதிரி இருக்கக்கூடாது, சப்போர்ட் பண்ணவங்க மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி புரியுதுங்களா இவங்க டெக்னிக்க? இதைத்தான் அங்க டெல்லியில பண்ண போறதா பிளான். அதனால இப்ப வந்து இந்த எம்பிக்கள் கூட்டம் கூட்டுறவர் இல்லையா நம்ம முதலமைச்சர் அவர்கள், இதை எதிர்த்துதான் இந்த எம்பிக்கள் கூட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியே கூட்டுறாங்க. ஆனா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்கன்னா பிஜேபி கிட்ட செம்ம குத்து வாங்குவாங்க. ஏன்னா சப்போர்ட் பண்ண போறாங்க, இன்னும் கூடிய சீக்கிரம் இதுல வந்து இணைய போறாங்க, கூட்டணி சேர்த்துக்க போறாங்கன்ற பேச்சுவார்த்தைலாம் வந்துட்டு இருக்கு. அதுக்காக வருவாங்களா மாட்டாங்களா? ஒரு பெரிய செக் பாயிண்ட் தூக்கி வச்சிட்டாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். இவர் யாருங்க? நடிகரெல்லாம் தூக்கிட்டு வந்து, சினிமா துறையில இருந்து தூக்கிட்டு வந்து நடிக்கிற ஹீரோக்களை கூட்டு வந்து முதலமைச்சராக்கி அழகு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அந்த மக்கள் தற்குறிகள், மக்கள் முட்டாள்கள், தருதலைகள். சொன்னவங்க எத்தனை பேர் இருக்காங்க, நம்ம மக்களை நம்மளெல்லாம் திட்டினவங்க. இப்ப தெரியுதா அவருடைய ஸ்கெட்சு எவ்வளவு தூரத்துக்கு யோசிக்கிறாரு, டெல்லி லெவலுக்கு யோசிக்கிறாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு செக்கையும் பார்த்து செக்மேட்னு வச்சுக்கிட்டு இருக்காரு. சும்மா பாஸ் பண்ணி போல, எல்லாமே செக்மேட் தான்.
நீ இப்படியும் அசைய முடியாது, அப்படியும் அசைய முடியாது, எப்படி பார்த்தாலும் உனக்கு முட்டுதான், காலி அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருக்கிறாரு. ஆனா வந்து நாங்க அடி வாங்கல அப்படின்னுட்டு சொல்லிட்டு திரியிறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம், நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களின் மனதாக பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நான் பல தடவை சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோக்கள்லயும் நான் சொல்லியிருந்தேன். முதலமைச்சர் விஜய் அவர்கள் பற்றியும் அவர்களின் மனைவி சங்கீதா அவர்களின் பற்றியும் நான் வீடியோ போட்டிருந்தேன், ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அது நல்ல வைரல் ஆச்சு. அதே அந்த வீடியோக்கு எனக்கு பல நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்தது. அதில் ஒருத்தர் வந்து போட்டாரு, நான் அவங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன், அதாவது அவங்க லண்டன்ல இருக்காங்களே, லண்டன்ல அவங்க வீட்டு பக்கத்துல தான் நான் இருக்கேன், உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்குன்னு சொல்ல உனக்கு என்ன தெரியும் டி இப்படின்னு தான் பேசினாங்க. ஒருமையில பேசி திட்டி அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதை பண்றாங்க இதை பண்றாங்க. நான் அப்போ கூட சொன்னேன், இது அவங்களுடைய பிரச்சனை இருக்கா இல்லையானே தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன விஷயம் நம்ம விஷயம் தெரியும், வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியும். உங்ககிட்ட வந்து அவங்க கஷ்டம்னு ஒப்பிச்சாங்களா? இப்போ வரைக்குமே 2 பேருமே இதுதான் பிரச்சனை சொல்ல ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்கு அவங்களே சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள எத்தனை வாடகை வாய்கள் கேவலமா நாராசமா அவங்கள பத்தி மற்றவர்களை இணைச்சு வச்சு பேசுனாங்க. அப்பவும் நம்ம பேசும்போது என்ன பேசணும், நிச்சயமா ஒரு நாள் இது நல்ல முடிவுக்கு வரும், அவங்க ஒரு நாள் ஒன்றிணைஞ்சிருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. பேசணுமா இல்லையா? முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தெரியும் அவர் வாழ்க்கையை எப்படி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எப்படி டியூன் பண்ணணும், எப்படி எடுத்துட்டு போகணும்னு. ஏன்னா இதை இவ்வளோ பிளான் பண்றவருக்கு அதை பார்க்க தெரியாதா? அதுக்குள்ள வந்து அங்கங்க கடிச்சு வைக்க பார்த்தாங்கல்ல. அவர்களுடைய மகன் இப்படி திட்டினாரு, மகள் இப்படி அன்ட்டாங்க, பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த சட்டப்பேரவைக்கு முன்னாடி நாள் அந்த அரெஸ்டை ரிலீஸ் ஆகும்போது நான் ஒரே ஒரு பொண்டாட்டியோட இருக்கேன் ஒரு வார்த்தையை சொன்னாரு பார்த்தீங்களா? என்ன வார்த்தைகளை சுத்தி காட்டுறது இந்த திமுகவின் அவதூறான அசிங்கமான வார்த்தைகள் இதெல்லாம். என்ன சுத்தி காட்டி என்ன குத்தி காட்டி பேச விரும்புறீங்க? இப்போ இந்த வாய்க்குள்ள மண்ணள்ளி கொட்டின கதையா? மண்ணு சொல்லாமா இல்ல சாணின்னு சொல்லாமா? கொட்டிட்டாருல்ல, கொட்டியாச்சா உங்க வாயில? நீதிமன்றம் கொட்டிட்டாங்களா? அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க? முதலமைச்சர் விஜய் அவர்களின் மனைவி வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ என்ன ஆச்சு? வாய்க்குள்ள சாணி கொட்டின கதையாயிடுச்சா? போய் வாயை கழுவிக்கோங்க. பேசின வாய் எல்லாம் ஃபினாயில் போட்டு கழுவினாலும் அந்த வாசனம் அந்த கப்பு போகாது. அதனால ஒருத்தருடைய முகத்திரையும் கிழிச்சுக்கிட்டு நம்ம தமிழக வெற்றி கழகம் ஒரு நாளும் ஒரு சாதனை படைச்சிட்டு போயிட்டே இருக்கு. ஒரு நாளும் ஒரு விஷயம் இருக்கும். அடுத்த இந்த எம்பிக்களின் கூட்டம் எப்படி நடக்க போகுதுன்றதை பார்ப்போம். மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.